உங்களுடைய பிம்பங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, விஜயண்ணனே துப்பாக்கி எடுத்து டொப்புன்னு சுற்றணுன்ற மாதிரி இருக்குது. அப்படி ஒன்றும் நடக்கக்கூடிய நாடு இது கிடையாது. இது வந்து மக்களாட்சி நாடு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் வந்து அடுத்து போலீஸ்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க நீதித்துறையை அணுகுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு சரியான தீர்வு கிடைக்கும். நீங்கள் எடுத்த மாதிரி சொல்கிற மாதிரிலாம் இவ்வளோ காலமே நடக்கலை. இப்போ எடுத்தோன்னு அண்ணன் வந்து துப்பாக்கி எடுத்து சுற்ற முடியுமா? கொஞ்சம் கரெக்டாக யோசித்து பேசணும். நாட்டோட நடப்பை பற்றி யோசித்து பேசணும். தவறுகள் நடக்கக்கூடாது தான், அதை தான் எதிர்பார்க்குறோம். அப்படி தான் எல்லாரும் நம்பி இருக்காங்க. திருச்சிற்றம்பலம், திருவல்லிக்கேணி, ஜேகே மீடியாவுக்கெலாம் இவ்வளோ பொறுப்பு வந்தோன்னே எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரிப்பாயிடுச்சிங்க. இவ்வளோ காலமாக வாயை எல்லாத்தையும் மூடிட்டு இருந்தவங்க அண்ணன் வந்து 15 நாள் ஆச்சு. அதுக்குள்ளே வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குப்பை கண்ட இடத்துல இருக்குது, தமிழ்நாட்டில் 1000 பிரச்சனை இருக்குது, இதுக்கு இதை போட்டிருக்கலாம், அதுக்கு அதை போட்டிருக்கலாம், இந்த துறையில் இவங்கள போட்டிருக்கலாம், அந்த துறையில் அதை போட்டிருக்கலாம். எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க. இவ்வளோ நாள் வாயெல்லாம் உங்களுக்கு எங்கே இருந்தது? மூஞ்சில் தான் இருந்ததா, வேற எங்கன்னா இருந்ததா? இது நடக்கிற தவறெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிஆர்பி. எங்களுக்கு குழந்தைங்களுக்கு நடக்கிற பிரச்சனையும் பெண்களுக்கு நடக்கிற பிரச்சனையோ எங்கள் குழந்தை மாதிரியோ எங்கள் அக்கா தங்கச்சி மாதிரியோ இருக்கிறது எங்களுக்கு உணர்வு இருக்குது. பெரிய மன வலி இருந்தாலும் இதெல்லாம் மாற்றத்துக்கு தன் உயிரை கொடுத்து தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது. இனிமேல் இது நடக்காமல் இருக்கிறதுக்கு பல வழிகளை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் குறை சொல்கிற அளவுக்கு யாரும் இங்கே வந்து டிவிக்கு எல்லாம் ஒன்றும் தரம் குறைஞ்சி போயிடல. நேரம் ஆகும். அதுக்குண்டான முயற்சி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த கலையை எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி குழந்தைங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறது பயங்கரமான வழியை தான் கொடுக்குது. அதுக்கு எடுத்து ஒரு கட்டமாக அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் யார் யார் அவதூறு பரப்புறீங்க, எங்கேருந்து கிளம்பியிருக்கீங்க, என்ன பண்ண போகிறீங்க, என்ன உங்கள் திட்டம் வட்டம். இது நாள் வரைக்கும் ஏமாத்துறதெல்லாம் போதும். இனிமேல் நீங்கள் வந்து ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டோம். அதுக்குண்டான பாதுகாப்புக்கு உண்டான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது. இந்த நடந்த குற்றங்களுக்கு உடனே தீர்வு கிடைச்சிட்டு இருக்குது. இவ்வளோ காலம் கிடைச்சிதான்றதெல்லாம் கேள்விக்குறி மக்களுக்கு தெரியும். அதனால் எல்லா அதிகாரிகளும் போய் பார்த்தாங்க. எல்லா தமிழ்நாட்டு மக்களும் இதை கையில் எடுக்கணும். வெறும் வந்து எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாரையுமே கண்காணிக்கணும். எல்லாமே பண்ணுவாங்க, கேமரா போடுவாங்க, ரோந்து வருவாங்க. மீடியா நீங்கள் உங்கள் கரெக்டாக நடந்திருந்தால் இதெல்லாம் என்றைக்கோ மாறி இருக்கும். உங்களால் தான் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான பெரிய இது உண்மையை உங்களால் சொல்கிறதுக்கு ஒருபோதுமே முடியறதில்லை.